அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாமிய வரலாற்றினுடைய முதல் போர் இந்த பத்ருடைய யுத்தம். இந்த பத்ருடைய யுத்தம் நடந்த இடத்துக்கு நம்ம இன்ஷா அல்லாஹ் அடுத்ததாக போவோம். இந்த யுத்தத்துல கிட்டத்தட்ட 14 சஹாபாக்கள் ஷஹீதாக்கப்பட்டாங்க. அதுல 6 பேர் முஹாஜிரின்கள், மக்காவில இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போனவர்கள். அதுல 8 பேர் அன்சாரி தோழர்கள். அன்சாரி தோழர்கள் மதீனத்து வாசிகளுக்கு சொல்றது. அப்ப அந்த சஹாபாக்களுடைய ஜனாசா இந்த பகுதியில அடங்கப்பட்டிருக்குது. எது என்ற அடையாளம் தெரியாது, ஆனால் அந்த 14 ஜனாசாவும் இதுக்குள்ளதான் இருக்குது. பொதுவாக நம்ம எந்த கபிரிஸ்தான் போனாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு வழிமுறையை சொல்லியிருக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம துவா பண்ணணும். 2-3 விதமான துவாக்கள் இருக்கு. நான் அதுல ஒரு விதமான துவாவை சொல்லி கொடுக்குறேன். கண்டிப்பாக இந்த துவாக்களை நாங்க மனனம் விடணும். எல்லாரும் அப்படி திரும்புங்க, முன்னாடி முன்னாடி போங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் அஹ்லத் தியாரி மினல் முஃமினீன வல் முஸ்லிமீன் வ இன்னா இன்ஷா அல்லாஹு லலாஹிகூன் அஸ்அலுல்லாஹ லனா வலக்கும் அல் ஆஃபியா. அதுவாட கருத்தை பாருங்க. இந்த இடத்துல இருக்கக்கூடிய முஃமினான முஸ்லிம்களான கபர்வாசிகளே, அல்லாஹு தஆலா உங்களுக்கு சாந்தியை உண்டு பண்ணட்டும். இறைவன் நாடினால் நாங்களும் வருவதற்கு தான் இருக்குகிறோம். உங்களுக்காகவும் எங்களுக்காகவும் அல்லாஹ்விடத்தில் ஆஃபியத்தை நாங்கள் கேட்குகிறோம். அழகான துவா இல்லையா? அவங்களுக்கும் நம்ம துவா செய்யறோம், நாங்க வரப்போறோம்ன்ற செய்தியையும் சொல்றோம். அதே மாதிரி உங்களுக்கும் எங்களுக்குமான ஆஃபியத்தை நான் செய்யறோம், அல்லாஹ்விடத்துல கேட்கிறோம். கண்டிப்பாக அந்த துவாக்களை மரணம் விடுங்க. குரூப்ல நான் போடுறேன் இன்ஷா அல்லாஹ். அந்த துவாட ஒரு PDF மாதிரி அது ஏதாவது ஒன்று போட்டுறேன். சரி இன்ஷா அல்லாஹ். ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.